வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். உங்கள் அனைவரையும் அன்போடு பேச்சுரிமை சேனலுக்கு அழைக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு சீமான், அதாவது நம்ம ஊர் சீமான் அல்ல, சூடானுடைய சீமான். அண்ணன் சீமான் எப்படியோ அதே போல ஒட்டகம் மேய்த்து கொண்டிருந்தார். படித்தது 3ஆம் கிளாஸ் தான், 3ஆம் கிளாஸ் ஃபெயில். ஒட்டகம் வைத்து கொண்டிருந்தார். ஒட்டக பண்ணையாளராக பல்லாயிரம் ஒட்டகங்களை வைத்துக்கொண்டு பல ஆயிரம் பேரை வைத்து வேலை வாங்கி கொண்டிருந்தவர் இன்றைக்கு மேற்கு சூடான் முழுவதையும் கட்டியாள்கின்ற ஒரு ஜெனரல் ஆயிட்டார். ஜெனரல், இராணுவத்தில் ஜெனரல் பதவி கொடுத்தாச்சுங்க அவருக்கு. அது தவிர பல்வேறு தங்கச் சுரங்கங்கள், எண்ணெய் வயல்கள் என்று சூடானுடைய பாதி செல்வத்தை தன் கையிலே கொண்டு வந்து விட்டார். அவர்தான் முகமட் ஹமாதான் டகாலோ என்கின்ற ஹெமிட்டி. அண்ணன் 10th பாஸோ ஃபெயிலோ தெரியாது, ஆனால் ஒரு 8% மேல் வாக்குகளை வாங்கி அதிமுகவையே 4வது இடத்துக்கெல்லாம் ஒரு இடத்துல தள்ளி விட்டுருக்காரு அண்ணன். அது பெரிய சாதனை தானே. ஆகவே இதே போன்ற ஒரு 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஒற்றுமை, அவர் எப்படி வந்தார் ஹெமிட்டி என்பதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான கதை. பார்க்கலாம் வாங்க. இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நம்ம ஹெமிட்டி வர்ற அந்த வலம் வருகின்ற அந்த ஜீப்பு இதெல்லாம் பாருங்க. அந்த காணொளியை பார்த்து விட்டு வாங்க, நம்ம பேசலாம். சூடானை 1989 இருந்து கிட்டத்தட்ட 1989 90 2019 வரை தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் ஒமர் அல் பஷீர். இந்த ஒமர் அல் பஷீருடைய பிடிக்குள் தான் சூடான் இருந்தது. அவன் சாதாரண ஒரு இராணுவ சிப்பாயாக இருந்து கர்னலாக மாறி அதன் பிறகு ஆட்சியை கவிழ்த்ததுக்கு பிறகு ஒரு கட்சியை பேருக்கு ஆரம்பிச்சு சூடானை ஒரு வழி செய்தவர். இந்த ஒமர் அல் பஷீர் 2010 காலகட்டங்களில் மக்களுடைய எழுச்சியினால் கொலை குற்றமெல்லாம் சாட்டப்பட்டு சர்வதேச அளவில் விசாரணைகள் எல்லாம் சர்வதேச கோர்ட் விசாரணைகள் எல்லாம் அவர் பேர் முடுக்கிவிடப்பட்டன. தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒமர் அல் பஷீர் உள்நாட்டில் ஏற்பட்ட புரட்சியால் அவர் தப்பிச்சு ஓடியார். தன்னுடைய மெய்காப்பாளர்களோடு தப்பித்து சூடானுடைய தார்பர் ரீஜியனுக்கு ஓடுறார். அந்த பக்கம் மணல்வெளி, காடுகள், அதாவது அது சாட் நாட்டை ஒட்டி இருக்கும். மேற்கு சூடான் பக்கம் ஓடுறாரு. அப்படி ஓடும்போது நிறைய ஒட்டகங்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. பல நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள். அங்கங்கே ஒட்டகம் மேய்ப்பவர்கள் இருக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய கூடாரம் ஒன்று இருக்குது. அந்த கூடாரத்தில் நம்ம ஹெமிட்டி இருக்கார். இவர் தானே ஓனர், பாஸ். அந்த ஒட்டகம் மேய்ப்பவர்கள் எல்லாம் கட்டி மேய்ப்பவர். இவரும் சமயங்களில் ஒட்டகம் மேய்ப்பார். அப்போ அந்த கூடாரத்துக்குள் போய் முதல்ல ஒமர் அல் பஷீர் தண்ணி தான் கேட்குறான். அங்கே இருந்த ஹெமிட்டி இது யாருன்னே தெரியல அவனுக்கு. 3ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்கேன், அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. சரி வாங்கன்னு சொல்லி அந்த ட்ரெடிஷன் வந்த உடனே அவங்களுக்கு பேரிச்சம்பளம் கொடுத்து தண்ணி கொடுத்து உட்கார சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். அப்புறம் சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து பிரியாணிலாம் பண்ணி சாப்பிட சொல்லி ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு இவனுடைய உபசரிப்பில் மகிழ்ந்த ஒமர் அல் பஷீர், நான் யாருதுன்னு தெரியுதா அப்படின்னா, தெரியல அப்படின்னா, நான் தாண்டா இந்த நாட்டு ஜனாதிபதி அப்படின்னா, அப்படியா, நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் அப்படின்னா, என் பெயர் முகமது தகலான் ஹமதான் தக்காலோ, ஹெமிட்டின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் வாய்க்கில் நுழையாததுனால என்னை ஹெமிட்டின்னு கூப்பிடுறாங்க. இந்த ஒட்டகம் மேய்க்கிறவங்கெல்லாம் எனக்கிட்ட ஒரு 10-15 ஒட்டகங்கள், ஆடு மாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன வேலையாக வந்தீங்க என்ன அப்படின்னு உடனே புரட்சி பண்ணி என்னை கவுத்துட்டாங்க. எனக்கிட்ட பணம், தேவையான அமெரிக்கன் டாலர்கள் இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது, ஆயுதம் தூக்கி போராடுறதுக்கு ஆள் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சு விட்டாங்க, அதனால் வந்துட்டேன். அப்போ தான் கேட்டான் ஹெமிட்டி, உனக்கு எவ்வளோ பேர் வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு 1000-2000 பேர் இருந்தால் போதும். அவ்வளவு தானே, கூட்டிகிட்டு போவீங்களே, இல்லை இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனெல்லாம் கூப்பிட்டு ஒரு 2000 பேரை கொடுத்து இவர்கிட்ட சில்லறையை வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவியோ தெரியாது, இவனை கூட்டி கொண்டு போய் வைக்கல, துப்பாக்கி பயிற்சி அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்க அப்படின்ட்டான்.
சரி அப்படின்ட்டு ஓமர் அல் பஷீரும் அவர்களை கூட்டி வந்து எல்லாம் இது பண்ணி மறுபுரட்சி இவன் பண்ணி ஓமர் அல் பஷீர் மறுபடி ஆட்சியை பிடித்து விட்டான். ஆனால் இவன்களை பூரா கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. அதனால் ஹெமிட்டியை மறுபடி கூப்பிட்றான். ஹெமிட்டியை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் ஆளுகள்லாம் என்னுடைய கண்ட்ரோலுக்கு வர நீ கொஞ்சம் இருந்து பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு. உடனே ஹெமிட்டி கொஞ்சம் விவரமானவன், கொஞ்சம் படிப்பறிவு இல்லாவிட்டாலும் கூட இவ்வளவு பேரை கட்டி மேய்க்கிறவனுக்கு தெரியாதா, அதனால எனக்கு ஏதாவது பதவி கொடுங்க. உடனே இராணுவத்துக்கான ஒரு சிறிய பதவியை அவனுக்கு கொடுத்து அவனுக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறான். அதற்கு மேலும் பிரச்சனைகள் ஆரம்பிக்க ஹெமிட்டிக்கிட்டே சொல்லி 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 ஒரு 10,000 20,000 பேரை திரட்டி இராணுவமாக ஒரு முழுமையான இராணுவமாக கொண்டு வந்துட்டார் ஓமர் அல் பஷீர். ஆனால் கண்ட்ரோல் முழுவதும் ஹெமிட்டிக்கிட்ட. இப்போ கிழக்கு பகுதியில் அல் புர்ஹான் ஒருத்தன், அவன் இவனை மாதிரியே அவனும் சில அந்த சூடானில் இருக்கிற இனக்குழுக்களை கையில் வைத்துக்கொண்டு அவன் ஒரு குரூப் அவன் பண்ணிக்கிட்டு. இதே சமயம் சவுத் சூடானில் மிகப்பெரிய ரெவல்யூஷன் நடந்து சவுத் சூடான் தனியாக பிரியுது. இப்படி காலகட்டங்கள் போய்கிட்டு இருக்கும்போது இவனுடைய பராமரிப்பு செலவுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு ஓமர் அல் பஷீர். அதனால கொஞ்சம் தாமதமாகின உடனே என்ன செய்கிறான் ஹெமிட்டி, அங்கே இருக்கிற எண்ணெய் வயல்கள் பக்கம் கையை காட்டி விடுறான் அமெரிக்கன் கம்பெனிகளுக்கு, பன்னாட்டு கம்பெனிகளுக்கு. அதை போர் போட்டு எடுத்துட வேண்டியதான். அதாவது சும்மா ஒரு 25 போர் தான் போடுவானுங்க. எண்ணெய் வயலுங்கிறது சாதா பெரிய கட்டமைப்பெல்லாம் தேவையில்லை. போரை போட்டு எடுத்து இதில் அந்த பேரல் அடைச்சிட்டு போய் அப்புறம் மறுபடியும் அவங்க க்ரூட் ஆயிலிருந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி இவனுக்கு தெரியாமல் கையை காட்டி விடுறான் ஹெமிட்டி. இது ஓமர் அல் பஷீருக்கு தகவல் தெரியுது. இன்னும் சம்பளம் கொடுக்க பணம் கொடுக்கல, நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹெமிட்டி இவனோட வாக்குவாதம் பண்ண உடனே ஓமர் அல் பஷீர் என்ன பண்ணுறான், பஞ்சாயத்தை சவுதிக்கிட்ட கொண்டு போகிறான். அப்போதைய அரசராக இருந்த அப்துல்லா, கிங் அப்துல்லா பின் அப்துல் அஜீஸ் அவர் பேர், கிங் அப்துல்லா பின் அப்துல் அஜீஸ்கிட்ட போகுது. ஹெமிட்டி யாருக்கிட்டையும் பயப்பட மாட்டான், ரொம்ப கேஷுவலாக பேசுவான். போன உடனே ஹெமிட்டி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொல்கிறேன், உங்களுக்கு ஆள் தேவைப்படுது இல்லை அப்படின்னு. உனக்கு எப்படியா தெரியும்? ஆமாம், நீங்கள் ஏமனில் போரிட்டுக்கிட்டு இருக்கீங்களா சண்டை அப்படிங்கிறா. என்னடா இப்படி பட்டுன்னு கேட்குறேன். ஆமாம், நீங்கள் ஏமனில் சண்டை போடுறீங்க, உங்கள்கிட்ட ஆள் இல்லை, ஆயுதம் இருக்குது, பணம் இருக்குது. ஆனால் உங்கள் சவுதிக்காரன்லாம் ஆயுதம் தூக்க மாட்டான்ல, ஆள் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு 2,000 பேரை இறக்கி விடுறேன். உடனே அப்துல்லா சரண்டர். அதன் பிறகு என்னடா இவன் போகிற இடத்துல எல்லாம் ஆளுகளை கவுத்துறான்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்தை ஓமர் அல் பஷீர் ஈரான்கிட்ட கொண்டு போகிறான். ஈரான்காரங்கள்ட்ட அந்த ஹை அஃபிஷியல்கிட்ட போன உடனே இதே டைலாக் அடிக்கிறான், உங்களுக்கு ஆள் வேணும்ல, ஏமனில் போராட நான் தர்றேன், இந்த முட்டா பையில் இருக்காங்க கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2,000 பேரை இறக்கி விடுறேன். ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் ஏமனில் 2 பக்கம் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வினோதம் எங்கேயாவது நடக்குமாயா? இதையெல்லாம் நம்ம ஹெமிட்டி தான் பண்ணுறான். ரொம்ப கில்லாடி பக்காவாக பண்ணுறான் எல்லா வேலையும், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி. அதன் பிறகு ஓமர் அல் பஷீர் இவனோட நேரடியாகவே பேசுகிறார். அப்போ எனக்கு இங்கே தங்கச் சுரங்கங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, எனக்கு இந்த தார்பர் ரீஜியனில் இருக்கிற தங்கச் சுரங்கங்களை விட்டு கொடுத்துரு. சரின்னு விட்டு கொடுப்பேன். அதில் $30 மில்லியன் தங்கம் எடுத்து இப்போ சமீபத்தில் வச்சுருக்காங்க ஹெமிட்டி. தங்கம் வந்தாச்சு, எண்ணெய் வயல்கள் கண்ட்ரோலில் வந்தாச்சு, 1,00,000 பேர் கொண்ட மிகப்பெரிய படையையும் உருவாக்கி ஜெனரல் ஆகிட்டான். புர்ஹானை கூப்பிட்டு நீ அந்த பக்கம் பார்த்துக்க பங்காளி, நான் இந்த பக்கம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஓமர் அல் பஷீருக்கு எள்ளும் தண்ணியும் தெளித்து தலையை முழுகிட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ ஈரானுடைய மேற்கு பகுதி முழுவதும் ஜெனரல் ஹெமிட்டி. யாரு ஹெமிட்டி? முன்னாள் ஒட்டகம் மேய்ப்பாளர், ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருந்த, ஒட்டகம் மேய்ப்பவர்களை மேய்த்து கொண்டிருந்த ஹெமிட்டி, 3ஆம் வகுப்பு கூட தேராத ஹெமிட்டி இன்றைக்கு சூடானுடைய மேற்கு சூடான் முழுவதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பல்வேறு பன்னாட்டு அதிபர்களை சந்திச்சுக்கிட்டு பல்வேறு நாட்டு தலைவர்களை சந்தித்து கொண்டு ஒரு டிப்ளமேட்டிக்கான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஹெமிட்டி. நம்ம அண்ணன் சீமானும், அதாவது ஹெமிட்டி என்ன செஞ்சார், உதவி பண்ணார், ஓமர் அல் பஷீருக்கு உதவி பண்ணார். அதன் பிறகு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த ஓமர் அல் பஷீரையே பலி கொடுத்துட்டார். அதே மாதிரி அண்ணன் சீமான் படித்தது 10ஆம் கிளாஸ் தான். சந்தர்ப்பம் கிடைத்த உடனே யார் உதவி செய்தார்களோ பெரியாரிஸ்டுகளா,
முடிச்சிட்டார் கதையை. பெரியாரிஸ்டுகளின் கதையை முடித்தார். புலம்பெயர் தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய ஏகபோக சக்கரவர்த்தியாக, ஒரே அத்தாரிட்டியாக தமிழகத்தில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கான புலம்பெயர் ஈழத்தமிழர்களின் ஒரே அத்தாரிட்டியாக காசு பணம் படைத்த, அதை சொல்லணும் முக்கியமாக, காசு பணம் படைத்த பல லட்சம் ஈழத்தமிழர்களின் ஒரே அத்தாரிட்டி சீமான் தான். என்ன, இன்னும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கவில்லை அண்ணன் சீமான். இது ஒன்றுதான் குறை. ஹெமிட்டி அங்கே பிடிச்சிட்டாரு, சீமான் இங்கே பிடிக்கலை. அவர் 3ஆம் வகுப்பு ஃபெயிலு, இவர் 10ஆம் வகுப்பு பாஸாக ஃபெயிலாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், ஈழத்தமிழர்கள் மிகவும் நெருக்கினால், இன்னும் தமிழீழம் கிடைக்கலையே, தமிழீழம் நீங்கள் வாங்கித்தரோம்னு சொன்னீங்களே, என்ன அந்த நெய்தல் பட கட்டுமே ஆமை ஓட்டை திருப்பி போட்டுக்கிட்டுலாம் போய் என்னென்னமோ கதை சொன்னீங்களேன்னா, இன்னும் எங்களுக்கு தமிழீழம் வாங்கி பெற்று தரவில்லையே என்று சொன்னால், சீமான் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரே நபர் ஹெமிட்டி தான். ஹெமிட்டி ஈரானுக்கு மட்டுமல்ல, சவுதிக்கு மட்டுமல்ல, ரஷ்யாவுக்கும் மெர்சினரிஸ் என்று சொல்லப்படுகின்ற கூலிப்படையை சப்ளை செய்கிறார். உலகத்தின் எங்கே வேணும்னாலும் சரி, மெர்சினரிஸ் சப்ளையர், ஹோல்சேல் சப்ளையர் அவர்தான். ஆகவே அண்ணன் சீமான் அவர்கள் ஹெமிட்டியை தொடர்பு கொண்டால் ஒரு 2000 பேரை அனுப்பிச்சு வைப்பார். நீங்கள் புலம்பெயர் ஈழத்தமிழர்களிடம் திரள் நிதி திரட்டி ஒரு 1.5 லட்சம் கோடியை கொடுங்க, அழகாக தமிழீழத்தை பெற்றுத் தருவார் ஹெமிட்டி. இதெல்லாம் கற்பனை கதை தான் இருந்தாலும், ஒரு ஒட்டகம் மேய்ப்பாளர், ஒட்டகங்களை கட்டியாண்டவர், ஒட்டகம் மேய்ப்பவர்களை மேய்த்தவர் இன்றைக்கு சூடானுடைய பெரும்பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு சீமானும் தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய நிலை வரலாம், யார் கண்டது? மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டன் எடுத்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.